காலையிலேருந்து 1 மணி நேரமாக மீனுக்காக காத்துட்ருந்தேன். ஆனால் மீனுக்காரர் எனக்கு கொண்டு வந்த மீன் வந்து சால மீன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப குட்டி குட்டி சால தான் கொண்டு வந்திருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சால மீன் சாப்பிட்டோம். இன்றைக்கும் சால மீன் வாங்கியாச்சு. வேறு வழி இல்ல. மணி 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த மீனுக்காரனும் வரவும் மாட்டாங்க. மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க போகலான்னா ஆட்டோ பிடிச்சி போகணும். இனி போய் வாங்கிட்டு வர்றது வழி இல்ல. அதனால் கிடச்சது போதுன்ட்டு மீனை வாங்கிட்டேன். இதில் பாதி மீனை போட்டு குழம்பு வச்சுட்டு பாதி மீனை பொரிக்கணும்னு கழுவிட்டுருக்கேன். இந்த மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலுமே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். இந்த மீன் கிடச்சிதுன்னா வாங்கிடுவேன். பெரிய சாலை குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த குட்டி குட்டி சாலை வந்து ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கழுவிட்டு குழம்பு வச்சிட்ருக்கேன். மீனுக்காக வெயிட் பண்ணதுனால அன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். சோறு வந்து விறகடுப்பில் வெந்துட்டுருக்கு. கேஸில் குழம்பு கூட்டி போட்டாச்சு. அப்படியே கையோட கேபேஜ் இருந்தது. அதையும் வெட்டி தோரன் வச்சுட்டேன். எல்லாம் வச்சுட்டு தான் போய் மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சமைச்ச பாத்திரம் இருந்தது. அதையும் கழுவி வச்சாச்சு. நம்ம வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் இருக்கும். அதாவது கவுண்டர் டாப் வந்து சின்னது எப்படி சொல்கிறது, ஒன் சைடில் உள்ளது தான். அதனால் வந்து ரொம்ப இடைஞ்சலாகவே இருக்கும். ஆனால் நிறைய பொருள் வந்து நான் கவுண்டர் டாப்பில் வைக்க மாட்டேன். இந்த மணி பிளான்ட் வந்து எப்படி வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து தண்ணி மாற்றிடுவேன். இதில் அந்த இலை வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மணி பிளான்ட்டுக்கு தண்ணி மாற்றிட்டுருக்கேன். இந்த செடி வந்து என்ன செடின்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் வீட்டில் நான் நிறையனா தரையில் நிறைய லைனாக நட்டு வச்சுருந்தேன். சூப்பராக வளர்ந்து வந்தது. இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பாருங்கள். பொடிச்சிருக்குது. அதாவது நல்லா தழுத்து வந்திருக்குது தண்ணியில் போட்டால் கூட. இதோட பேர் என்னென்னு எனக்கு தெரியலை. இதோட பேர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் வேலை முடிஞ்சுது. இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். பாய்.